டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடல் உஷ்ணம் அதிகமாகிறத இயற்கையான முறையில நம்ம எப்படி அதை குறைக்கலாம். ஆக்சுவலா உடலுடைய வெப்பம் அப்படின்றது நம்மளுடைய பிராண சக்தி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிராண சக்தி எப்போ குறையுதோ அப்போ உயிரே இல்லைன்னு அர்த்தங்க. அப்போ அந்த வெப்பம் அப்படின்றது கண்டிப்பா நமக்கு தேவை. ஆனா அதே வெப்பம் அதிகமாகுது அப்படின்னா நமக்கு பல பிரச்சனைகள், பல தொந்தரவுகளை கொடுக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 98.4 டிகிரி ஃபேரன்ஹீட்ல இருந்தாலும் நமக்கு அதுல கொஞ்சம் ஒரு 99 டெம்பரேச்சர் போனா கூட இந்த பாடியே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி அனல் வீசும் நம்மளை சுத்தி. ஸோ இது டெம்பரேச்சரா மட்டும் இல்லாம நமக்கு இன்னும் பல பிரச்சனைகள். என்னது? நாக்கு வறண்டு போறது, தாகம் அதிகமா எடுக்கிறது, யூரின் போகும்போது எரிச்சல் அதிகமாகிறது. இன்னும் இது ஜாஸ்தி ஆச்சுன்னா வெள்ளைப்படுதல் அதிகமா இருக்கும், பித்தப்பையில கல் ஏற்படும், பித்த சுரப்பு வந்து ஜாஸ்தி ஆகி அந்த பித்த நீர்னால அடிக்கடிக்கு நமக்கு வாமிட்டிங் சென்சேஷன், அந்த இதுவே பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி வாயே கசக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். உடலுடைய இதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மெலிஞ்ச தன்மையாவே இருப்பாங்க. எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அது உடம்புலயே சேராம அந்த ஹீட்டோட ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஸோ அதனாலேயே அல்சர் ஜாஸ்தி ஆகிறது, வாயில அதிகமா புண்ணு ஏற்படுறது, ஜீரண தொந்தரவு ஜாஸ்தி இருக்கிறது, என்ன சாப்பிட்டாலும் இருக்கடிச்சுக்கிட்டே இருக்கிறது, முடி அதிகமா கொட்டுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈவன் நமக்கு கிட்னில ஸ்டோன் வரும்போது கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலுடைய வெப்பம் ஜாஸ்தியாவே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நமக்கு பல தொந்தரவுகளை இந்த மாதிரி உடலுடைய வெப்பம் அதிகமாகிறதுனால வருது. இதுக்கு ஒரே காரணம், ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணி குடிக்கிறது தாங்க. யூனிவர்சல். மேடம் நீங்க எல்லா வீடியோஸ்லயும் தண்ணி பத்தி பேசுறீங்க அப்படின்னா, ஆமா கண்டிப்பா நம்ம குடிக்கிற தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க. இந்த வெறும் தண்ணி குடிக்கிறதுனாலயே நம்ம 1000 நோய்களை தடுக்கலாம், 100 நோய்களை குணப்படுத்தலாம். ஸோ அப்போ இந்த தண்ணி நமக்கு சரியான அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அது மட்டும் இல்லை, நமக்கு பல நோய்களை தடுத்து அதை எதிர்த்து போராடுற தன்மையை நம்ம உடம்புக்கு கொடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பேலன்ஸ் தான். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது அவசியம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுங்க. வாரத்துல 2 நாளாவது நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க சனி நீராடு அப்படின்னு. அது வெறும் நம்ம குளிக்கிறத பத்தி சொல்றது இல்லைங்க. நம்ம உடல் முழுக்க எண்ணெயை தடவி உச்சந்தலையில இருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் தடவும் போது இது நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை வந்து தணிக்குது. இதுல வெறும் பாடியோடைய ஹீட்டை குறைக்கிறது மட்டும் விஷயம் இல்லைங்க, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயமும் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான சிகிச்சையாகவும் பார்க்கலாங்க. ஆக்சுவலா நம்ம இயற்கை மருத்துவத்துல என்ன சொல்லுவோம்னா, ஒரு நோய்க்கு முக்கிய காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் தான். நமக்கு வெளியேற வேண்டிய கழிவு ஒரு இடத்துல தேக்கம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் நோயாவே பிரதிபலிக்கிறது. சோ இப்போ அந்த கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்னா அப்போ அதுக்கான டீடாக்சிபிகேஷன் என்ன? இப்போ முக்கியமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து குறையணும் அப்படின்னா பாடி டீடாக்ஸ் ஆனாலே உஷ்ணம் வந்து குறையும். அதுக்கு ஒரு எளிமையான வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது. நல்ல தலையில இருந்து கால் வரைக்கும் எண்ணெயை தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயில்ல நின்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிச்சோம் அப்படின்னா இது நம்மளுடைய பாடி ஹீட்டை குறைக்குது, அதே நேரத்துல நம்மளுடைய கழிவுகளையும் வெளியேற்றுது. இது இன்னொன்னு சர்மத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ சொன்னல இந்த மாதிரி பாடி ஹீட் அதிகமாகிறதுனால வெள்ளைப்படுதல் அதிகமா இருக்கும் பெண்களுக்கு அப்படின்னு. அந்த கண்டிஷன் நீங்க வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சாலே நீங்க அதை நோட் பண்ணலாம். அது கிராஜுவலா உங்களுக்கு குறைஞ்சு இந்த இன்ஃபெக்ஷனோட இது வந்து கண்டிப்பா குறைஞ்சிரும். ஆக்சுவலா இது பாடி ஹீட்டை மட்டும் குறைக்கல, ஈவன் நம்மளுடைய ஹார்மோன்ஸையும் ரெகுலேட் பண்ணுது. ஸோ இது வந்து நல்லெண்ணெய் தி பெஸ்ட்டுங்க. அப்படி நல்லெண்ணெய் உங்களுக்கு ஒத்துக்காது, அது அலர்ஜியா இருக்குன்னா தேங்காய் எண்ணெயை தடவி நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் சில சர்ம பிரச்சனைகளோட இருக்குன்னா அதுக்கான ஸ்பெஷல் எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணும் போது அது நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாவே இருக்கும். அடுத்தபடியா நம்மளுடைய உடலுடைய உஷ்ணத்தை தணிக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய். இதுக்கு மிஞ்சின ஒரு விஷயம் நம்ம உடல் வெப்பத்தை குறைக்கிறது வேற எதுவுமே இல்லைங்க.
ஒரு 21 நாள் இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். ஆக்சுவலா நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை ரொம்ப ஈஸியா குறைச்சிடலாம். நல்ல ஒரு 5 எம்எல்க்கு விளக்கெண்ணெயும், ஒரு 5 எம்எல்க்கு நல்லெண்ணெயும் எடுத்துக்கோங்க. இது 2த்தையும் நல்லா தொப்புள்ல விட்டு, நம்மளுடைய தொப்புள் சுத்தி நல்லா இதை ஒரு மசாஜ் மாதிரி ஒரு கிளாக் வைஸா ஒரு ரொட்டேஷனை கொடுத்துட்டு, நைட் அப்படியே படுத்து தூங்குங்க. காலையில நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது, அந்த வாயு தொந்தரவு எதுவுமே இருக்காது. ஈவன் உடல் பருமனைய கூட நமக்கு குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பாடி ஹீட்டை நல்லாவே குறைச்சிடுவாங்க. பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் தி பெஸ்ட். ஆக்சுவலா இது பாடி ஹீட்டை ரெகுலேட் பண்ணாலே பல பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வாவே இருக்கும். ஸோ இந்த கேஸ்டர் ஆயில இரவு நேரத்துல நம்ம 21 நாள் வச்சாலே நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை ரொம்ப ஈஸியா நம்மளால குறைச்சிட முடியும். அடுத்தது இயற்கை மருத்துவத்துல பாத்தீங்கன்னாக்கா மண் குளியல். இதை நம்ம மண் பட்டியாவும் அதாவது பேக் மாதிரியும் போடுவோம். முழு உடம்புக்கும் அந்த மண்ணை பாத்தாவும் எடுத்துப்போம். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த கள்ளி மண் இருக்குல்ல, அதை தண்ணியில நல்லா குடைச்சு நிலா வெளிச்சத்துல வச்சிடுங்க. காலையில அந்த மண் எடுத்து உடல் முழுக்க கீழே இருந்து மேல வரைக்கும் நல்லா உச்சந்தலை வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம வெயில்ல உட்காந்தோம் அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் நல்லா ஆறிடும். இப்போ இந்த ஃபேஸ்க்கெல்லாம் முல்தானி பேக் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த மண்ணே நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னா இது உடலுடைய உஷ்ணம் தனி, நம்மளுடைய உடல் நல்ல டீடாக்ஸ் ஆகுது, அதே நேரத்துல சர்மமும் மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டிப்பா நம்ம உடம்ப டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப அவசியம். அதுக்கான அறிகுறி தான் நம்மளுடைய உடல் வெப்பம் அதிகமாகிறது. உடல் வெப்பம் அதிகமாகுதுனாலே நம்ம உடம்பு நம்ம கிட்ட சொல்லுது, பாடியில கழிவு அதிகமா இருக்கு, அதை தயவு செஞ்சு குறைச்சிடு. இது இப்படியே போச்சுன்னா அது நோயா பிரதிபலிக்கும் அப்படின்ற வார்னிங்கை தான் நம்ம உடம்பு நம்ம கிட்ட சொல்ற கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த வழிகள் எல்லாமே நம்ம மேற்கொள்ளலாம். இன்னும் பல இதுக்காக கன்சல்ட் பண்ணணும்னா நம்ம இயற்கை மருத்துவரை அணுகி நம்ம அவங்கவுங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான காரணியை ட்ரீட் பண்ணும் போது ரொம்ப எளிமையா நம்ம அந்த பிரச்சனையை இயற்கையாவே சரி செய்யலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.